Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 135. ஓபன் பண்ணா சில பல வருஷங்களுக்கு முன்னாடி இருக்க ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அங்க புழுதி பறக்க அந்த புழுதிக்கு நடுவுல ஒருத்தன் அப்படியே சுங்கி மாதிரி நடந்து வரான். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜோரோ தான். அதே நேரம் அந்த டவுன்ல இருக்க ஒரு பாரை காட்டுறாங்க. அங்க பைரட்ஸ் எல்லாம் தெனாவட்டா உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பானுங்க. அங்கதான் ஜானி யோசக்குன்னு 2 பேர் இருப்பானுங்க. இவனுங்க தான் முன்னாடி ஜோரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு சொல்லி வந்திருப்பானுங்கல்ல. முன்னாடி எல்லாம் இப்படித்தான் இருந்திருக்கானுங்க. இந்த டைம் அவனுக்கு ஜோரோ கூட ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. அப்ப அந்த டேபிள் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கவன் பைரட். இவனுங்க பைரட் ஹண்டர்ஸ். அந்த பைரட்டை புடிச்சா 50 லட்சம் பெரிஸ் புடிச்சிடலாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா ஜானி வேண்டவே வேண்டாம்பா. ஏன் அப்படின்னா இவனுங்க சின்ன சின்ன ஆளுகளை மட்டும் தான் பிடிக்கிறது. இவனுங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய பவுண்டி அதிகமா இருக்குன்னா டேஞ்சரும் அதிகமா இருக்கும். அதனால ஜானிக்கு கொஞ்சம் பீதி. பட் யோசோக்கு என்ன சொல்லுவான், இப்படியே இருந்தா இப்படியே இருக்க வேண்டியதான். ஹையர் ரேங்க் போகணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். நான் ஜானி பையன் அப்போ ஒத்துக்கிற மாதிரி தெரியல. எப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க டோரை எவனோ டமால்னு ஓபன் பண்ணிட்டு வருவான். யாரா வேணும் அத்தனை பேருமே லுக் விடுவாங்க. நம்ம ஜோரோ தான். பையன் அப்படியே பொடி நிறைய வந்து சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு குறாம்பான். நம்மால பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருக்கானா. அதனால முதல்ல பணத்தை கொடுப்பான். என்கிட்ட இப்ப பணம் இல்ல, ஆனா சீக்கிரமா ஒரு பைரட்டை பிடிச்சி பவுண்டியை வாங்கிடுவேன். அப்ப காசை வாங்கிக்கன்னு சொன்ன உடனே அங்க இருந்த பைரட்ஸுக்கு எல்லாம் காண்டாயிரும். என்ன பைரட்ஸுக்கு முன்னாடி உட்காந்து பைரட்ஸையே பிடிப்போம்னு சொன்னா அவனுங்களே மூல குழம்புன முட்டா பாலுக. சோ காண்டாயி நீ பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னைய போட்டு தள்ளிடறான்னு பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். ஆனா ஜோரோ திரும்பி கூட பார்க்காம கேஷுவலா தடுத்து தேவையில்லாம ஏன்டா அவசரப்படுற, எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிட்டு வருவன்ல, ஏன் பறக்குற, சரி உனக்கு ஏதாச்சும் பவுண்டி இருக்கான்னு கேப்பான். இல்லன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. 50 லட்சம் பெரிய பவுண்டி இருக்குமா, இதெல்லாம் ஒரு பவுண்டியான்னு சொல்லி 2 வெட்டு. அவ்வளவுதான், ஸ்பாட்லயே எங்க பாடி. இப்ப என்கிட்ட சாப்பிடறதுக்கு காசு இருக்கு, அதனால சாப்பாட குர்றான உடனே கடைக்காரன் அடிச்சு புடிச்சு சாப்பாட ரெடி பண்ணுவான். இங்க இவனு 2 பேரும் பார்த்துட்டு அசந்துருவானுங்க. அடேங்கப்பா வேற லெவல் ஸ்கில்லுன்னு. உடனே யோசோக்கு வாண்டட் லிஸ்ட தான் தேடி பார்ப்பான். இவன் தலைக்கு ஏதாச்சும் பவுண்டி இருக்கான்னு அப்படி செக் பண்ணி பார்த்ததுல எந்த ஒரு பவுண்டியும் இல்ல. ஆனா இவன் பவுண்டி ஹண்டர்னா இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஆனா யாருன்னே தெரியல. அப்படியே மிரண்டு போய் தான் பாப்பானுங்க. இப்ப தெரியலனாலும் அவன் திறமைய பார்க்கும்போது இதுக்கப்புறம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுவானுங்க. அவன் சாப்பாடு கொடுத்தவன அங்க வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். எங்க ஜானிக்கு என்ன காண்டுனா இவங்க புடியலான்னு வச்சிருந்தால அவன் பொழந்துட்டான்ல. அதனால நேரா அவன்கிட்ட போய் ஏ மிஸ்டர், நீ நிஜமாவே பவுண்டி ஹண்டர்னா கண்டிப்பா நம்ம ரூல்ஸுக்கு கட்டு பண்ணும்பா. என்னடா சொல்ல வரீங்கன்னு கேட்டா, ஆக்சுவலா இவனுங்க பப்புக்குள்ள எந்த ஒரு பஞ்சாயத்தும் வேண்டாம், அவனுக்கு எல்லாத்தையும் முடிச்சு சாப்பிட்டுட்டு வெளியே வருவானுங்க, அங்க வச்சு பொழந்தலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்களாமா. ஆனா அதுக்குள்ள ஜோரோ பொழந்துட்டான்ல, எப்படி நீ இப்படி பண்ணலான்னு கேட்டா அவன் கண்டுக்காம அவன் பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ஏன்டா நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா, நம்ம எல்லாம் பவுண்டி ஹண்டர்ஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படி எப்படின்னு விடாம பேசுவான். ஆனா அவன் விடாம சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்படி சாப்பிட்டு முடிச்ச உடனே நிமிந்துதான் உட்காருவான். அதுக்கே அவன் பீதி ஆயிருவான், என்ன இவ்வளவு டெரரா இருக்கான்னு. அதுக்கப்புறம் ஹாக்கை மிகாக்க பத்தி தெரியுமான்னு கேட்பான். அவனும் 7 வார்லாட்ஸ்ல ஒருத்தன். அவனை தோக்கடிக்கிறதா இவனோட முதல் நோக்கமே. ஏன்னா இப்போதைக்கு உலகத்தோட பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் அவன் தான். சோ அவனை தோக்கடிச்சிட்டா இவன் பெஸ்டா மாறிடுவான்ல. சோ அது வரைக்கும் இவன் பவுண்டியை கலெக்ட் பண்ணிட்டே தான் இருப்பானாமா. எதுக்குன்னா சாப்பிடுறதுக்காக. பட் அதுக்காக நான் பவுண்டி ஹண்டர்லாம் கிடையாதும்பா. உடனே யோசோக்கு எது வேர்ல்ட்லயே பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா, என்னப்பா காமெடி பண்றியான்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணுவானுங்க. ஏன்னா பகல் கனவு பலிக்காதாமா. அட மூலகட்ட முட்டா பாலுகளா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு இதுதான் கனவு, அதனாலதான் அதை பண்ண நான் தயாராகிட்டு இருக்கேன்பா. சோ அதனால யாரு என்ன சொன்னாலும் அவனுக்கு கவலை இல்ல, என்னமோ பேசிக்கங்கம்மா. சின்ன வயசு கனவெல்லாம் பலிக்காதாங்கிற மாதிரி பேசுவானுங்களா. உடனே பொசுக்கு நின்றுப்பான், பயந்துருவானுங்க. ஜோரோ நினைச்சா ஈஸியா இவங்க 2 பேத்தையும் அடிச்சு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனா அப்போ அவன் சாரி, நீங்க கிளைம் பண்ண வச்சிருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நீங்களே இவனை கொண்டு போய் நேவில கொடுத்து காசா வாங்கிக்கங்கம்மா, பவுண்டி உங்களுக்கு தான் எடுத்துக்கங்க, நான் என்னோட லஞ்சுக்கு பே பண்ணிட்டு போயிருங்க அவன் பாட்டுக்கு போவான். அவங்களால நம்பவே முடியல, செம்ம ஷாக்கு. அதுக்கப்புறம் அந்த பைரட்டை கொண்டு போய் நேவில கொடுத்து 50 லட்சம் பெரிசா வாங்கிடுவானுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கானுங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இனிமேட்டு சாப்பிடறதுக்கு ரொம்ப நாளைக்கு எல்லாம் கஷ்டப்பட தேவையே இல்லைங்கிற மாதிரி யோசிக்க சொல்லுவான். ஆனா ஜானி மட்டும் அப்படியே பேன்னு நிப்பான். ஏன்டா உனக்கு ஹாப்பியா இல்லையான்னு கேட்டா, ஏன்டா நிஜமாவே நீ பவுண்டி ஹண்டரான்னு கேட்பான். ஆமா அப்படி இருந்ததுனால தான் என்னால சாப்பிட முடியுதும்பா. ஆனா ஜானி எப்படின்னா அவன் பிறந்த வில்லேஜ் ரொம்ப பஞ்சத்துல இருக்க வில்லேஜ், ஆனாலுமே திருட்டு பயிலுக அடிக்கடி வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. அப்படி ஒரு நாள் அவனுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணும்போது அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடி பவுண்டி ஹண்டர்ஸும் வந்திருக்கானுங்க. வந்தவனுக்கு சும்மா இல்ல, அவங்க எல்லாத்தையுமே வச்சு செய்யுன்னு செஞ்சு விட்டானுங்க. அப்படி அவங்கள பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டான் அவங்கள மாதிரி ஒரு நாள் ஆகணும்னு. ஏன்னா அந்த திருட்டு கூட்டத்தையே பவுண்டி ஹண்டர் சண்டை போட சேலஞ்ச் பண்ணானுங்கல்ல. சோ அந்த மாதிரி கெட்டவங்க எல்லாத்தையுமே ஒரு நாள் இவன் கையாலேயே காலி பண்ணணும்னு ஆசை. ஆனா அடுத்தடுத்து பவுண்டி எல்லாம் கலெக்ட் பண்ண அதெல்லாத்தையும் மறந்தே போயிட்டான். இப்ப நம்ம ஜோரோ வந்து அவனோட சின்ன வயசு கனவுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணால, அப்பதான் இவனுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது, ஏன் இவன் இந்த மாதிரி பவுண்டி ஹண்டர் ஆனான்னு. உடனே யோசோக்கு என்னப்பா சென்டிமெண்டாலாம் பேசுற, இது நீ இல்லையே, கொஞ்சம் நார்மல் ஆகுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் டம்முன்னு கதவு மூடுவாங்க. எக்கச்சக்க மக்கள் விழுந்தடிச்சு ஓடுவாங்க. ஏன்டா கிறுக்குத்தனமா ஓடிட்டு இருக்கீங்கன்னு ஒருத்தனை புடிச்சு விசாரிச்சா, டிக்குங்கிற திருட்டு கூட்டம் டவுனுக்கு வெளியில அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்களாமா. எது டிக்கான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வாண்டட் போஸ்டர் எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா அவன் பேர் இருக்குது, அவனுக்கு 10 மில்லியன் பவுண்டி. அவன் பார்த்தா ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சு அட்டாக் பண்ணுவான். அப்படியே அவன் பில்டிங் எல்லாம் உடைச்சு
உள்ளுக்குள்ள இருக்க சாப்பாடு சரக்குன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஆட்டைய போடுவானுங்க. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா ஏகப்பட்ட ஐட்டத்தை உள்ள இருந்து எடுத்துட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா ஊர் மக்கள் அவங்களுக்காண்டி சேர்த்து வச்சிருந்த சாப்பாடெல்லாம் இந்த பைரட் மண்டையனை வந்து ஆட்டையா போட்டுட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்கு யோசக்கும் ஜானியும் வந்துருவாங்க. கூட்டத்துல ஒருத்தன் பேசாம சண்டை பண்ணலான்னு சொல்லுவான். ஆனா அவனுங்களை இழுத்து நின்னாலே போட்டு தள்ளிடுவானுங்களே. அதனால தேவையில்லாம எதுக்கு உசுரவணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு கம்முன்னு இருந்துருவாங்க. இங்க இவனுங்க கேப் விடாம ஒவ்வொரு கூட்டம்னா உடச்சு உள்ள இருக்கதெல்லாம் ஆட்டையா போட்டுட்டு இருக்கானுங்க. அங்க ஊர் மக்கள் எல்லாம் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா, அதுக்காகவே கேவலமா நக்கல் பண்ணுவான். நீங்க எல்லாம் வேடிக்கை பார்க்க மட்டும்தான் லாக்கி, சண்டை போறதுக்கெல்லாம் உங்களுக்கு தைரியமே இல்ல கோலைங்களா. பரவாயில்ல, என்கிட்ட சண்டை போட்டா செத்துருவோன்னு அதுவாச்சு தெரியுது. எடுத்தது எடுக்கப்பட்டது, ஆட்டையா போட்டது போடப்பட்டது. இதே மாதிரி நீங்க வீக்கா இருந்தீங்கன்னா அது கிரைம் தான். அதுக்காக நாங்க இந்த மாதிரி ஆட்டையா தான் போடுவோம். உங்கள மாதிரி முட்டாளுகளுக்கு இதான் நிலைமைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் கால யாரோ சுத்தில வச்சு ஒரே அடி கின்னு ஏறும். யாரான்னு பார்த்தா ஒரு பொடி பைய. ஏண்டா நோக்கு அறிவு இருக்கா, இப்படி வந்து அடிக்கிறாமா. இந்த பையன் பச்சை பச்சையா திட்டுவான். ஒழுங்கா எங்க சாப்பாடை வச்சுட்டு போடா வளர்ந்து கட்ட மூதேவின்னு. ஏன்னா மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு வேலை செஞ்சு சேர்த்தது. அதை இப்படி நைசா வந்து ஆட்டிய போறியே நோக்கு வெக்கமா இல்லையாமா. அடுத்த செகண்டே பையன் அடி வாங்கி திருச்சு அடிச்சு போய் விழுவான். அல்ல வேலை உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. உடனே கிண்டல் பண்ணுவான். பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் கட்ஸ் இருக்கு, இதே கட்ஸோட வளர்ந்துவான்னு. ஆனா அந்த பையன் விடுற மாதிரி இல்ல. மறுபடியும் போய் அட்டாக் பண்ண போவான். மக்கள் எல்லாம் பதறுவாங்க. ஐயோ இந்த பொடி பையன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறானேன்னு. இதெல்லாம் பார்த்த ஜானிக்கு நரம்பு பொட்டச்சு. வாங்க எல்லாம் ஒன்னா போய் பொழந்துடலாமா. யோசுக்கு அதுக்கெல்லாம் வேண்டாம், போனா சங்கு கன்ஃபார்ம். அந்த டைமுங்கும் போது அந்த பொடி பயலுக்கு இன்னொரு மிதி விழும். வச்சுக்கிட்டே வந்து விழுவான். அதை பார்க்கும்போது அவனுக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும். என்னன்னா அந்த திருட்டு கூட்டத்தை பவுண்டி ஹண்டர்ஸ் வந்து பொல பொலன்னு பொழந்துட்டாங்கல்ல, அதை சின்ன பையனா அவன் பார்த்ததுனால தான் தைரியமா அவரே மாதிரி மாறணும்னு ஆசைப்பட்டான். நான் இப்போ ஒரு சின்ன பையன் அவ்வளவு பெரிய கெடாமாடு கிட்ட வேற லெவல் அடி வாங்கிட்டு இருக்கான். அவனை காப்பாத்த துப்பு இல்லாம எப்படி நின்னா அது அசிங்கம் தானே. மனசுல அந்த பவுண்டி ஹண்டரை யோசிச்சு பார்த்துட்டு மகனே செத்தடான்னு ஜானி வேகமா ஓடி வருவான். யோசக்கும் வந்துருவான். அந்த வந்த வேகத்துல ஒரு இடி வைப்பானா. அவன் லைட்டா திரும்பி ஏன்டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டெஸ்டா பண்ணாம ஒழுங்கா அந்த பக்கமா ஓடுங்கம்மா. ஏய் நாங்கெல்லாம் பவுண்டி ஹண்டருமா. உடனே அவனுக்கு காண்டாயிரும். ஏன்னா இவனும் ஒரு பவுண்டி தானே. சரி ரைட், நீ நீயா நானான்னு பாத்துடலான்னு ரெண்டு பேரும் சும்மா வெறி கொண்டு மாத்தி மாத்தி லுக்கூறதோட எல்லாருக்கும் அவ்வளவு ஆர்வம். என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு. அவன் டேய் நீங்க எல்லாம் பவுண்டி ஹண்டர்ஸ் தானே, என்னோட தலைக்காக தானே வந்திருக்கீங்க. ஐயோ உங்களோட பெரிய தலைவலி. இப்ப என்னடா அவங்களுக்கு பணம் தானே வேணும், நான் வேணா கருணை அடிப்படையில கொஞ்சம் தர்றேன், அதை வாங்கிட்டு ஓடிருங்கடான்னு நக்கலா சொல்லுவான். ஆனா ஜானி நாங்க இன்னைக்கு மட்டும் பணத்துக்கு இல்லாம நீதி நேர்மையை நியாயத்துக்காண்டி போராட போறோமா. எது நீதி நேர்மையான்னு சொல்லி மொத்த கூட்டமும் விழுந்து விழுந்து சிரிக்கும். உடனே ஜானி யோசக்கு கிட்ட இன்னைக்கு நம்ம ஒரு ஆம்பளையா நின்னு சண்டை போடலாமா. அவனுக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமா அள்ளு உடுது. ஆனா இதுக்கு முன்னாடி பெரிய சண்டையெல்லாம் அவனுக்கு போட்டதே இல்ல. பட் அவன் பார்ட்னர் இவ்வளவு கான்பிடண்டா சொன்ன உடனே யோசக்கவும் நான் ரெடி நீருவான். அங்க அவனுக்கு நல்லா சிரிச்சு முடிச்சுட்டு தம்பி ஜஸ்டிஸ் இந்த உலகத்துல ஒண்ணு இல்லவே இல்ல, அதனால தேவையில்லாம காமெடி பண்ணாதுன்னு சொல்லி மறுபடியும் விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க. சீரியஸா பேசும்போது என்னடா சிரிப்புன்னு ஜானி செம்ம காண்டாவான். யோசக்கு டேய் இன்னைக்கு காலையில தாண்டா 50 லட்சம் பெரிய பவுண்டி இருக்க ஆள நேவில ஒப்படைச்சிட்டு வந்தோம், அடுத்து நீதான்னு சொன்ன உடனே எது காலையில நேவில ஒப்படைச்சிட்டு வந்தீங்களா, ஒரு நிமிஷம் இருக்கடான்னு சொல்லி லைட்டா ஷாக் ஆவான். அட என்ன மேட்டர்னா காலையில ஜோரோ அடிச்சு போட்டு இவனுக்கு பவுண்டி வாங்கிட்டு வந்தானுங்கல்ல, அது வேற யாரும் இல்ல இவனோட பிரதர். அதனால கொல்ல காண்டாவானா ஐயோன்னு கதறுவானுங்க. அடுத்த செகண்ட் பட்டால் ஒரு சவுண்ட் கேட்கும். அதே நேரம் கிராமத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கத்தியெல்லாம் செய்யற பட்டறை இருக்குமா, அந்த இடத்துக்கு தான் ஜோரோ போவான். அங்க போயிட்டு நான் கேட்ட கத்தியெல்லாம் செஞ்சுட்டியான்னு கேட்ட உடனே அதுவும் அங்க இருக்கு எடுத்துக்காமா. எடுத்து பார்த்தா கத்தி சும்மா சூப்பரா இருக்கும். சூப்பர்ப்பா செமையா பண்ணிருக்கேன்னு பாராட்டுவான். ஆமா அவன் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கானாமா. ஆனா என்ன இந்த கத்தியில நீ ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருப்பேன்பா. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்மால வச்சிருந்த கத்தியெல்லாம் உடைச்சு திருக விட்டுருக்கான். அதெல்லாம் அங்க ஓரத்துல கிடக்கும். சரி இனிமேட்டு இதை உடைக்காம பாத்துக்கிறேன்னு அந்த கத்திய குரு குரு குருன்னு லுக்குடுவான். அந்த டைம் அவன் சின்ன வயசுல குயினா கூட சண்டை போட்டான்ல, அதான் யோசிச்சு பார்ப்பான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த உலகத்துல பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா மாறுறான்னு சொல்லியிருந்தால. அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் இங்க ஸ்ட்ராங் ஆகி இவனோட பேரு குயினா இருக்கிற சொர்க்கம் வரைக்கும் பரவற மாதிரி பண்ண போறானாமா. அதுக்காக தான் அந்த வெள்ளை கத்திய வாங்கிட்டு வந்திருப்பான். ஜோரோக்கு அவன் பார்த்த வேலைக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும்னு தான் தோணுதாமா. நான் இப்ப அவன்கிட்ட காசு இல்ல, பட் நான் தந்துடுறேன். அவன் அதெல்லாம் பரவாயில்லம்பா, ஏன்னா நம்மால ரெடி பண்ணி வைக்க சொன்ன கத்தி ரொம்பவும் விலை மதிக்க முடியாத ஒரு கத்தி, அதெல்லாம் நேர்ல பாக்குறதே பெரிய அதிசயம். அதான் அவன்கிட்ட கொடுத்து ரெடி பண்ணிருக்கான்ல, அதனால எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் பழைய கத்தி அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போவானா. சரி ஓகேன்னு சொல்லி கத்திய வெளியே மட்டும் தான் எடுப்பான். பார்த்தா கத்தி அப்படியே உடஞ்சு சிலு சிலா சதரும். ஏய் உடைக்காதேன்னு சொன்ன கேட்டியாடா, இந்த மாதிரி நீ எத்தனை கத்தி எடுத்துட்டு போனாலும் ஒண்ணுத்துக்கு வேலைக்கு ஆகாது, உடஞ்சுக்கிட்டே தான் இருக்கும்பா. ஜோரோ பார்த்துட்டு மறுபடியும் நான் அந்த தப்பா பண்ணிட்டானா, சாரிப்பா இனிமேட்டு பண்ண மாட்டேன்பா. அந்த டைம் அங்க படால் படால்னு வெடிக்கிற சவுண்ட். என்னன்னு கேட்டா டிக்குங்கிற ஒரு திருட்டு கூட்டம் வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கானுங்களாமா. அது மட்டும் இல்லாம அதுல கெனான் யூஸ் பண்றவனோட தலைக்கு 10 மில்லியன் பவுண்டியும்பா. ஜோரோவால நம்பவே முடியல, ஏன்னா ஒரு திருடனுக்கு இவ்வளவு பவுண்டி வச்சிருக்காங்களான்னு. உடனே சந்தோஷமா கிளம்புவான். அதே நேரம் இங்க வாய் பேசினானுங்கல்ல, நல்லா வச்சு செஞ்சுட்டான். ரெண்டு பேருமே செதறிட்டானுங்க. ஆனாலுமே விடுறதா இல்ல, எந்திரிச்சு திருப்பி திருப்பி போய் அட்டாக் பண்ணிட்டே இருப்பானுங்க. ஆனா அவன் திருப்பி ஒரு அடி தான் அடிப்பான், திருச்சி அடிச்சு வந்து விழுவானுங்க. இது கண்டினியூஸா திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குமா. ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி லூசுத்தனம் பண்றானுங்க, அவனுக்கு என்னதான் முக்குனாலும் அதுல யூஸே இல்ல, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுன்னு திட்டுவாங்க. ரத்தம் வர அளவுக்கு அடி வாங்கிட்டானுங்க. ஆனாலுமே முயற்சியே வரதா இல்ல. இந்த டிக்குங்கிறவன் என் பிரதரை எவன்டா போட்டு தள்ளவன் கேப்பான். அடே அங்க அவனை தூக்கிட்டு போய் வெறும் பெரிச மட்டும் தான்டா கலெக்ட் பண்ணிட்டோம், ஆனா அவனை நிஜமாவே போட்டு தள்ளவன் வேற ஒருத்தன் பானா. என்னடா லூசு பழுக மாதிரி உளறீங்க, யோசிச்சு பார்க்கும்போது
மேபி இருக்கும்பா. ஏன்னா இவனுங்க இவ்வளவு வீக்கா இருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா என் பிரதரை ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் கத்தி எடுத்துக்கிட்டு கத்திக்கிட்டே வருவானுங்க. அவன் ஓங்கி ஒரே அடி, அவ்வளவுதான் ரத்தம் தெறிக்க தெறிக்க திருச்சடிச்சு போய் விழுவானுங்க. அத்தனை பேருமே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி தான் பாப்பாங்க. இவனுங்களாச்சும் ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு நம்பினானுங்க. ஆனா அதுவும் ஊத்திச்சா, நீங்க எல்லாம் வேஸ்ட் ஃப்ளோடா, இதோட உங்க சோழியை முடிச்சிடறேன்னு கெனான வச்சு அட்டாக் பண்ண போவானா. ஆனா அந்த பொடிப்பை இடையில போய் நின்னுட்டு விட மாட்டேன்னு தடுப்பான். அப்படியே மூஞ்ச கொடூரமா வச்சு என் கையால நீ சாகணுமான்னு ஒரு கத்து கத்துவான். அவ்வளவு நேரம் தைரியமா சண்டை போட்ட அந்த பொடிப்பைய அப்படியே பீதியாகி பேக் அடிச்சு போய் விழுவான். அந்த டைம் அவனுக்கு ஆளுகெல்லாம் வந்து தலை எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டாச்சு, ஒண்ணு கூட இல்ல, வேலை முடிஞ்சுப்பானுங்க. அப்புறம் என்ன எடுத்துட்டு போங்கடா, எதுக்கு தேவையில்லாம இவனுக்கு கூட சண்டை போட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு. அத்தனை பேருமே டம்மி பயலுக, சண்டை போட்டு வேஸ்ட் தான்பா. அப்படியே அவன் சொன்னதை கேட்ட உடனே ஜானிக்கு செம காண்டாவும். அங்கேயே நில்றா அடப்பு ஆயா, நாங்க இது வரைக்கும் 100க்கு மேல பவுண்டிஸ் ஜெயிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்ப நான் உன்னை விட்டேன்னா நாளைய ஜெனரேஷன் எங்களை கேவலமா நினைக்காது, ஆறிக்கிட்டு பொலிச்சுன்னு மூஞ்சல துப்ப மாட்டாங்க, அதனாலயே உன்னை செய்யாம விட மாட்டோம் பானுங்களா. அவன் உங்க கூட சண்டை போட்டாலாம் வேஸ்டாங்கிற மாதிரி சொல்லுவான். எங்களுக்கு எதுவும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இன்னும் எனக்குள்ள நம்பிக்கை இருக்கு, அதனால நான் சண்டை போடுவேன்னு வண்டவண்டியா டைலாக் அடிப்பான். இது எல்லாத்தையுமே அந்த பொடி பையன் மிரண்டு போய் கேட்பான். அப்படின்னா அவங்க இன்னும் சண்டை போடுவாங்களான்னு. அவன் பார்த்துட்டு, என்னப்பா உங்களுக்கு வாழணும்னு ஆசை இல்லையா, சாகணுமான்னு கேட்டா, இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் போதே எங்களுக்கு தெரியும்டா நாங்க உசுரோட இருக்க மாட்டோம்னு, இதுக்காக உன்னை நாங்க விட மாட்டோம்னு அடிச்சு பேசுவானுங்க. அவன் நான் இவங்களை அடிச்ச அவமானம் நீங்களே பாத்துக்கடான்னு அவனுக்கு ஆளு எல்லாத்தையுமே அடிக்க சொல்லி அனுப்பி விடுவான். அப்படியே கூட்டமா அட்டாக் பண்ண வருவானுங்க. இல்ல வழியில இருந்து அந்த பொடிப்பையில வேற எத்தி விட்டுட்டு போவானுங்க. அந்தவனுக்கு அடிப்பானுங்க அவங்க ரெண்டு பேத்தையுமே ரவுண்டு கட்டி வச்சு அடிப்பானுங்க. அதை பார்க்கும்போது அந்த வில்லப்பயலுக்கு செம காமெடி. ஆனா சுத்தி இருக்க மக்களுக்கெல்லாம் வைத்த கலக்கும். ஏன்னா அவங்களும் சண்டைக்குன்னு வந்திருந்தாங்கன்னா இதே நிலைமை தான். அப்படியே அவனுக்கு ரெண்டு பேத்தையும் பறக்க விட்டு பந்தாடிட்டு இருக்கும் போது இந்த பையன் நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு அப்படியே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அவனை அட்டாக் பண்ண போனா, திடீர்னு எவனோ ஒருத்தன் அந்த பயலோட கையை வந்து பிடிப்பான். வேற யாரும் இல்ல, நம்ம ஜோரோ தான். டேய் கையை விடுறா, நான் போய் சண்டை போடணும்பா. ஏன்டா அவனுங்களை பார்த்தா சண்டை போடுற மாதிரியா இருக்கு, உங்ககிட்ட இருக்க பவரை வச்சு அவனுக்கு கூட எல்லாம் சண்டை போட முடியுமா, ஸ்டைலிஷ் பாயும்பா. ஏன்னா அங்க அவனுக்கு ரெண்டு பேத்தையுமே வச்சு குமுறுன்னு குமுறி எடுத்துட்டு இருக்கானுங்க. குறுக்க போனா இவனையும் செஞ்சிருவாங்கன்னு அப்படியே நின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அங்க அவனு ரெண்டு பேத்தையும் நல்லா துவச்சு முடிச்ச உடனே அந்த டிக்கு கிண்டல் பண்ணுவான். என்னப்பா தம்பிகளா, எங்க வந்து யாருகிட்ட மோதணும்னு ஒரு விவஸ்தையே இல்லையா, தேவையில்லாம என்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க, சரி நீ எவ்வளவு நேரத்துக்கு தான் இதே மாதிரி சண்டை போறது, சரி சட்டு போட்டுன்னு கதையை முடிச்சுட்டு வாங்க போலாம்பா. என்ன இவனுக்கு கவலைன்னா, இவனுல போட்டு தரலாம் 10 பைசா கூட பிரோஜனம் இல்லையாமா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எல்லாத்துக்கும் நல்லா புரியும், இந்த மாதிரி பவுண்டின்னு சொல்லி இவங்களை தேடி வர்ற யாரா இருந்தாலும் இதான் நிலைமைன்னு புரிஞ்சிருக்கும்ல. சரி ரைட்டு, ஒன்னும் பயம் இல்ல, அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க, உங்களை நான் வேற ஒரு உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறேமா. ஜோரோ அப்படியே குறுன்னு லுக்கூட்டுட்டே இருப்பான். அந்த டைம் அவன் ஆள் அப்படியே கத்தி எடுத்து வெட்ட போவானா. அங்க இருக்கவங்க எல்லாம் ஐயோன்னு பீதியாவாங்க. அப்ப நம்ம ஜோரோ கத்தி எடுக்கிறது மட்டும் தான் தெரியும். அடுத்த செகண்ட் பயங்கரமான ஒரு அதிர்வு. என்னடான்னு பார்த்தா ஜோரோ கத்தி நீட்டி இருப்பான். ஆப்பனண்ட பார்த்து, இதோட போதுண்டா கண்ணா, அண்டை எப்பவோ முடிஞ்சு போச்சேம்பா. அவனு ரெண்டு ஒரு ஜோரோ பார்த்து மிரண்டுருவானுங்க, எது இவனான்னு. அப்ப ஜோரோ, சாரிப்பா இவனும் உங்கால் தான், ஆனா இந்த டைம் அவனை நான் பழக்க போறேன்மா. ஏன்னு கேட்டா இப்ப இவனுக்கு காசு தேவைப்படுதாமா, அதனாலதான் அர்ஜென்ட்டா வந்தாமா. இப்படி எல்லாம் பேசினா காண்டாவும் இல்ல. சோ கத்திய வச்சு அட்டாக் பண்ணுவானுங்க. லைட்டா தட்டி மட்டும் தான் விடுவான். அதுக்கே எல்லாம் மிரண்டுருவானுங்க, யார் இவன்னு. அப்போ ஒயிட் ஸ்வாடு, தலையில கட்டுற பேண்டு, கையில 3 கத்தியையும் பார்த்தவனே அப்படியே அள்ளு விடும் அவனுக்கு. ஏன்னா இது எல்லாத்தையுமே பைரட் ஹண்டரான ரொரோனோவா ஜோரோ தான் பண்ணுவான். அப்படின்னா நீ தான் அவனான்னு கேட்டவனா ஆமாம்பா. உடனே அந்த தடிப்பைய பார்த்துட்டு, நீ தான் இவனுக்கு எல்லாம் பில்டப் பண்ற பைரட் ஹண்டரான்னு கேட்பான். ஆனா ஜோரோக்கு வேற கவலை என்னன்னா, இப்ப ரீசெண்டா பையன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டானாமா. அதனாலேயே பையன் ஸ்வாட கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணாலே அது உடஞ்சு போயிருது. அதனால ஸ்ட்ரென்த் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது, கம்மியா யூஸ் பண்ணும். என்ன ஆனாலும் சரி கத்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு கண்ணை மூடி ரெடியா நிப்பான். 3 ஸ்வாட யூஸ் பண்ணா நீ பெரிய பிஸ்தாவாடா, இத்தனை பேர்த்தெல்லாம் உன்னால கண்டிப்பா தோக்கடிக்க முடியாது, உனக்கு சங்கு கன்ஃபார்ம்னு சொல்லி அட்டாக் பண்ண சொல்லுவானுங்க. வழக்கம் போல ஹேய்னு கத்திட்டு வருவானுங்களா. அப்படியே ஜோரோ உள்ள பூந்து ஒரு கதகளி ஒன்னு ஆடிட்டு அப்படியே வெளியில வருவான். பார்த்தா எல்லாம் ஃபிளையிங்ல இருப்பானுங்க. அவ்வளவுதான். அதை பார்த்துட்டு அந்த திருட்டு பையில மிரண்டுருவான். இவங்களுமே மிரண்டுருவாங்க, இவ்வளவு பவரான்னு. அந்த டைம் அந்த தடியா காண்டாயி அட்டாக் பண்ண வேகமா ஓடி வருவான். எல்லாம் கத்துவாங்க, வர்றான்னு. ஆனா வந்தவன் என்ன பண்ணுவான், ஜோரோக்கு நேரா கெனான வச்சு ஒரே சுடு. அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. நான் மலைய கப்பல்ல வரும்போது தூரத்துல இருக்க பாறை எல்லாத்தையுமே சுட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பானுங்களா. ஜோரோ மட்டும் தனியா உட்காந்துட்டு இருப்பான். அவன் மேல போட்டு விடுறக்காண்டி சட்டம் கொண்டு வருவான். ஏன்னா இப்படி அவன் வெளியே இருந்தானா கோல்டு பிடிச்சுக்குமாமா. அதுக்கு ஜோரோ ஒரு விளக்கம் தருவான் பார்க்கணுமே. யார் யாருக்கெல்லாம் கோல்டு பிடிக்குதோ அவங்க எல்லாம் மைண்ட செக்யூர் பண்ணாம கேஷுவலா இருக்காங்க. ஆனா நான் அப்படி இல்லம்பா. அவன் என்ன சொல்லுவான், பைரட் ஹண்டர் ஜோரோவை பத்தி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன்பா. ஆனா அவன் இது வரைக்கும் யாருகிட்டயுமே பைரட் ஹண்டர்னு சொன்னதே இல்லையாமா. அப்ப யாரு உனக்கு இந்த பேரை கொடுத்தான்னு கேட்டா அதெல்லாம் தெரியலம்பா. சரி ரைட், அவ பாட்டுக்கு போய் உட்காந்துட்டு மறுபடியும் புக்கு படிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவா. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் அந்த சீனை காட்டுறாங்க. சுடும் போது அந்த பொடிப்பை என்ன பண்ணிருப்பான், அந்த கெனான்குள்ள தண்ணியை ஊத்தி விட்டுருப்பான். அதனாலேயே அது ஒழுங்கா சுடல. அதனால ஜோரோ என்ன பண்ணிட்டான், கத்தியை வச்சு ஒரே போடு அப்படியே திருச்சடிச்சு விழுவான். இவனு ரெண்டு பேரும் வாயை பொளந்துகிட்டு பாப்பானுங்க. பஞ்சாயத்து ஓவர். ஆனா ஜோரோக்கு பின்னாடி அவனுக்கு இருக்கானுங்களா இல்லையான்னு கவலை இல்ல. கையில வச்சிருக்க கத்தி உடஞ்சிடக்கூடாது, அவ்வளவுதான். அப்புறம் அந்த பொடிப்பையிலுக்கு தேங்க்யூ சொல்லுவான். ஏன்னா அந்த பொடிப்பைய மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா இந்நேரம் ஜோரோவை சுட்டுப்பானுங்க. இங்க இவனு ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு, உங்க ஸ்கில்ல பார்த்து நாங்க அசந்து போயிட்டோம், அதனால எங்களையும் உங்களோட சேர்த்திக்கிங்க, நம்ம ஒரே பவுண்டி ஹண்டிங் யூனிட்டா இருப்போம், குழந்தைகளை அள வைக்கிற யாரா இருந்தாலும் போட்டு பொளந்துருவோம். என் பேரு யோசக்கு, அவன் பேரு ஜானிபான்.
பார்த்தா சூட் ஆகிற மாதிரி தான் தெரியுதும்பா. அதாவது ஓகேங்கிறான். அப்புறம் என்ன 2 பேரும் சந்தோஷம் தாங்க முடியாம அப்படியே துள்ளி குதிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.